Hello students, welcome to Polymer Coaching Center. இன்னைக்கு நம்ம வீடியோவில் +2 Computer Science Python Chapter 5 இருக்கக்கூடிய first 2 mark question different modes in Python. வாங்க பார்க்கலாம். What are the different modes that can be used in Python? So இதுக்கு ஆன்சர் சிம்பிளா ரெண்டே லைன் தான். Interactive mode and second one script mode. Okay, இங்க பாருங்க, இதுதான் interactive mode of Python programming. இந்த இன்டராக்டிவ் மோட்ல அந்த பைத்தான் ப்ராம்ப்ட் சிம்பிள் இருக்கும். எங்க அந்த பைத்தான் இதான் பைத்தான் ப்ராம்ப்ட் சிம்பிள். இந்த பைத்தான் ப்ராம்ப்ட் சிம்பிள் இருந்தால் அது இன்டராக்டிவ் மோட் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். இங்கே பாருங்க, இந்த ப்ரோக்ராம் பாருங்களேன். பிரிண்ட் பைத்தான் பிரிண்ட்டுக்குள்ள வந்து டபுள் அந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படி கொடுத்துருக்காங்க. உடனே நம்ம டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு அந்த அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இங்கே அவுட்புட் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இதை பாருங்க, x = 10, அடுத்து y = 20, z = x + y, ரெண்டு ஆட் ஆகிட்டு z ஸ்டோர் ஆகிடும். பிரிண்ட் த சம் அப்படின்னு கொடுத்து z கொடுத்துருக்காங்க. உடனே சடன் ரிசல்ட் வந்துருச்சு பாருங்க, த சம் இஸ் 30 அப்படின்ட்டு. ஸோ இது வந்து மெமரிலெஸ், இது வந்து ஸ்டோர் ஆகுது. நம்ம ஸ்டோர் பண்ணி எகைன் யூஸ் பண்ண முடியாது. இந்த இன்டராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங் போட்டோம்னா ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம், ரிசல்ட்டை உடனே பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ செகண்ட் மோட் பாருங்க, மோட்ல வந்து நம்ம நார்மலாக C++ மாதிரி தான் ஃபைலை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்க, இந்த ப்ரோக்ராமில் பாருங்க, a = 100, b = 350, c = a + b, print the sum c. இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம சேவ் பண்ணும்போது .py அப்படிங்கிற அந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம தர தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். நம்ம நார்மலாக ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, நம்ம திரும்ப இந்த ஃபைலை, இந்த ஸ்கிரிப்ட் மோட் ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் மோடுங்கிறது ஒரு ஃபைல் தான், நம்ம ஸ்டோர் பண்ணி அகைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேலே பார்த்த இன்டராக்டிவ் மோடில் நம்ம அந்த டைமில் நம்ம ரிசல்ட்டை வந்து பார்த்துக்கலாம், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஓகே, நம்ம 2 மார்க் எழுதும்போது இந்த இன்டராக்டிவ் மோட், ஸ்கிரிப்ட் மோட், இந்த ரெண்டு இது மட்டும் எழுதுனா போதும். ஸோ எக்ஸ்ட்ரா கீழே அந்த இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் எழுதுனா தப்பு இல்லை, இதை 1 மார்க்லையும் நம்ம கேட்கலாம். அதனால் இதை நீங்கள் படிச்சு வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள், இன்டராக்டிவ் மோட் allows us to write codes in Python command prompt. ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் எது, பைத்தான் எது கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற 1 மார்க்லாம் இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் பார்த்துக்குங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட் தான். Python programs can be written and stored as separate file with the extension .py and executed. Okay, thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். என்றும் மாணவர் நலனில் பாலிமர் கோச்சிங் சென்டர். Thank you.